வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டிசைன் டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இருக்க டைம்லைன் பேனல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு அனிமேஷன் சாஃப்ட்வேருக்கு ரொம்ப பேசிக்கே டைம்லைன் பேனல் தான். ஏன்னா டைம்லைன் பேனல் தான் நமக்கு என்னென்ன அசட்ஸ் வேணுமோ அதெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு எந்தெந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பொசிஷன் சேஞ்ச் பண்ணிட்டு தேவையான அனிமேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஸோ டைம்லைன் பேனல்ன்றது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இருக்க டைம்லைன் பேனல் பற்றி பார்ப்போம். இதுதான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இருக்க டைம்லைன் பேனல். இந்த டைம்லைன் பேனலோட மொத்த டியூரேஷன் இப்போதைக்கு 5 செகண்ட்ஸ் இருக்குது. இப்போது எனக்கு இதில் ப்ளே பண்ணி பார்க்கணுன்னா எங்கே வேணுமோ அங்கே வச்சுட்டு ஸ்பேஸ் கொடுத்தா ப்ளே ஆகும். ப்ளே ஆகிறது மட்டும் இல்லாமல் இது முடிஞ்ச உடனே லூப் அனிமேஷன் ஆகும். ஏன்னா அதுதான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இருக்க டைம்லைன் ப்ராப்பர்ட்டிஸ். ரெண்டாவது, இப்போ இந்த 5 செகண்ட்ஸை நான் வந்து ஜூம் பண்ணி பார்க்கணுன்னா அதுக்கு கீபோர்ட் ஷார்ட்கட் வந்து ப்ளஸ் கொடுத்தா ஜூம் இன் ஆகும், மைனஸ் கொடுத்தா ஜூம் அவுட் ஆகும். அதுவே நான் வந்து இதில் இருக்க ஐக்கானை யூஸ் பண்ணேன்னா இந்த இவரை கிளிக் பண்ணால் ஜூம் இன் ஆகும், இவரை கிளிக் பண்ணால் ஜூம் அவுட் ஆகும். ஓகே, இப்போ எனக்கு இது வந்து 5 செகண்ட்ஸ் ப்ளே ஆக வேண்டாம், ஒரு 3 செகண்ட்ஸ் ப்ளே ஆகணும்னா அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து இது இருக்குல்ல, இதோட பேர் வந்து டைம் ரூலர். இதை வந்து நான் 3 செகண்ட்ஸ் கொண்டு வந்து வச்சுட்டா வெறும் 3 செகண்ட்ஸ் தான் ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் அடுத்த 2 செகண்ட்ஸ் வந்து ப்ளே ஆகும், மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து லூப் ஆகி ப்ளே ஆரம்பிக்கும். இதோ பாருங்கள், லூப் ப்ளே. ஸோ இந்த டைம் ரூலரும் கொஞ்சம் முக்கியம். இப்போ நான் இதை 5 செகண்ட்ஸே வச்சுக்கிறேன். இப்போது என்னோடய ப்ராப்ளம் என்னென்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டாக் மட்டும் தான் கவர் ஆகுது. ஸோ அதனால தான் இது மட்டும் தெரியுது. இப்போ இதில் வேறு ஒரு இமேஜ், ஒரு பப்பி இமேஜ் கொண்டு வந்து வைப்போம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ இந்த பப்பி இமேஜ் எடுத்துக்கிறேன். இதை கொண்டு வந்து நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 செகண்ட்ஸ்க்கு 2 மினிட்ஸில் ஸோ ஃபஸ்ட்டு 2 செகண்ட்ஸ்க்கு எதுவுமே கிடையாது, அதாவது வெறும் டாக் மட்டும் தான் இருக்குது. அதுக்கு மேலே பப்பி வருது. இது எப்படி அப்பியர் ஆகுதுன்னு பாருங்கள். ப்ளே ஆகுது, 2 செகண்ட்ஸில் பப்பி தெரியுது. இப்போ இது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். எந்த இடத்துல லேயர் ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே தான் அப்பியர் ஆகும். இதுதான் இதில் இருக்க டைம்லைனோட தியரி. நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு இமேஜ் வச்சு பார்ப்போம். இப்போ இந்த கேட் இமேஜை வந்து நான் ஒரு 4 செகண்ட்ஸில் வைப்பேன்னு பார்ப்போம். 4 செகண்ட்ஸில் கொண்டு வந்து கேட் இமேஜ் வைக்கிறேன். கேட் இமேஜ் வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு 2 செகண்ட்ஸ்க்கு வெறும் டாக், அடுத்தது பப்பி, அதுக்கப்புறம் கேட் இமேஜ். மேலே ஓவர்லேப் ஆகுது, வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம அதே பொசிஷனில் வச்சுருக்கோம், மற்றபடி எந்த இதுவும் இஷ்யூவும் கிடையாது. இதுதான் இதில் இருக்க மெயின் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட்டு இவரெல்லாம் பார்ப்போம். இவர் கொஞ்சம் முக்கியமானவர். இவர் கொஞ்சம் பேசிக் புரிஞ்சால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இது எதுக்கு நான் வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது கிளிக் பண்ணால் அதாவது இது இல்லைன்னா வந்து தெரியாது, இது இருந்தால் தெரியும். நெக்ஸ்ட்டு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டும் தெரியுது. ஓகே, எனக்கு இந்த கேட்டும் தெரியுது, இந்த பப்பியும் தெரியுது, இந்த டாகும் தெரியுது. எனக்கு இப்போ இதில் எதுவுமே வேண்டாம், எனக்கு இந்த பப்பி மட்டும் தெரியணும்னு ஆசைப்பட்டால் நம்ம இந்த ஐக்கான் யூஸ் பண்ணிக்கலாம். இது பேர் வந்து மோனோன்னு சொல்லுவோம். நாங்கள் மோனோ வியூன்னு சொல்லுவோம். இப்போ இது கிளிக் பண்ணால் பாருங்கள், வெறும் பப்பி மட்டும் தான் தெரியும். இது அனிமேட் பண்ணி பார்த்தாலும் அந்த பப்பி மட்டும் தான் தெரியும், மற்ற எதுவுமே தெரியாது. அதுதான் இந்த மோனோவோட ஒர்க்கு. இதை எடுத்து விட்டால் எல்லாமே தெரியும். நெக்ஸ்ட்டு இதுவும் எல்லாருக்குமே தெரிஞ்சதான் லாக்கு. நெக்ஸ்ட்டு இது வந்து நேம். இது வந்து டிஃபால்ட்டாக இருக்க இந்த லைப்ரரி நேம். இல்லை எனக்கு இந்த நேம் வேணாம், இந்த பப்பிக்கு வந்து வேறு நேம் கொடுக்குறதுனால கொடுத்துக்கலாம். இது எப்படின்னா வந்து இங்கே பாருங்கள், நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒயிட்னு கொடுக்குறேன், WHITE ஒயிட். ஸோ என்ட்ரு கொடுத்துறேன். இப்போ வந்து இதோட லேயர் நேம், அதாவது லோக்கல் நேம் வந்து ஒயிட். ஆனால் இதை நான் சப்போஸ் இதோட சோர்ஸ் நேம் பார்க்கணுன்னா இங்கே போய்ட்டு கிளிக் பண்ணால் சோர்ஸோட நேம் வந்து பப்பி தான். ஓகேவா? ஸோ லேயர் நேம் வந்து ஒயிட்டு, சோர்ஸ் நேம் வந்து பப்பி. அதே மாதிரி இப்போது இதோட மொத்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலர் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த கேட் மட்டும் வேறு ஒரு கலரில் தெரியும்னா அந்த ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு பர்பிள் கலர் நான் கொடுக்குறேன்னா இந்த கேட் லேயர் மட்டும் பர்பிள் கலர் இருக்கும். இது இங்கே யூஸ் ஆகுது. எங்கே யூஸ் ஆகுதுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 4 இமேஜ் வச்சுருக்கேன், 4 வீடியோ வச்சுருக்கேன். எனக்கு அதில் ஒரே ஒரு பர்டிகுலர் இமேஜ் மட்டும் நல்லா அடிக்கடி யூஸ் பண்ணுவேன்னா அதை மட்டும் கலர் மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இந்த கலர் சேஞ்சிங் ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் ஆகும். மீதி இருக்க இதெல்லாமே நம்ம ஃப்யூச்சர் கிளாஸில் பார்ப்போம். ஏன்னா இது வந்து 3D, இது வந்து பிளர்ரு, இது வந்து பேரண்டிங், அதெல்லாம் நம்ம ஃப்யூச்சர் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, அதை தாண்டி இதில் இருக்க முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இவர் தான். இதை வந்து இப்போ எப்படி தெரியும்னா வந்து ஹவர்ஸு, மினிட்ஸு, செகண்ட்ஸு, ஃப்ரேம்ஸ்
இதை நான் வந்து ஃப்ரேம்ஸாக மாற்றிக்கலாம். எப்படின்னா மேலே கண்ட்ரோல் கிளிக் பண்ணிட்டு இங்கே கிளிக் பண்ணால் இப்போ எனக்கு ஃப்ரேம்ஸ் 142 ஃப்ரேம்ஸ். மறுபடியும் நான் இதை மாற்றினா கண்ட்ரோலோட மேலே கிளிக் பண்ணால் இப்போ செகண்ட்ஸ் ஆகிடும். ஓகே, இதுதான் டைம்லைனில் இருக்க பேசிக்ஸ் ஆப்ஷன்ஸ். இது இல்லாமல் டைம்லைன் என்ன பண்ணுவோன்னா நம்ம இதை பொசிஷன்ஸு அனிமேஷன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். அதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஏன்னா அது ஒரு பெரிய ஒர்க்கு. அந்த ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குன்னா இதோ இருக்குது பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த கோல்டன் ரிட்ரீவர் கிட்ட என்னென்ன அனிமேஷன் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தோன்னா இந்த ட்ரையாங்கிள்குள்ளே கிளிக் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் இவ்வளோ ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன பண்ணோம், இதை எப்படி கீ ஃப்ரேம் வைக்கணுன்றதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். சாரி, இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், ப்ரீமியர் ப்ரோ, இல்லஸ்ட்ரேட்டர், ஃபோட்டோஷாப்னு பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த டுட்டோரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் ரெகுலராக வீடியோஸ் போடுவோம்.